ஊழல் பணம் தான். ஓபிஎஸ் உடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கிட்ட போய் மாட்டியிருக்கிறான். இப்போ அவன் வந்து டாட்ஜ் பண்ணுறான். இப்போ அவருக்கு ஒரு பவர் தேவைப்படுது. அவருக்கு ஒரு ஏதாவது கட்சியில் முக்கியமாக இருக்குது, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. ஏங்க செங்கோட்டையன் வந்தால் திருமாவளவன் சொல்லுவார், பாஜகவிடம் தொடர்புள்ளவர்கள் பேசிக்கணும். இப்போ இது நல்ல விஷயமா? ஏன் நான் திருமாவளவனுக்கு நாக்கில் என்ன நரம்பு இல்லைன்னா எதை வேணா பேசலாமா? ஒரு சோகமான நிகழ்ச்சியில் வந்தால் அந்த சில மரியாதைகள் கடைப்பிடிக்கணும். அங்கே வந்துட்டு சிரித்து பேசுறது. எங்கள் ஊர்லலாம் பக்கத்து வீட்டில் பணம் வந்துட்டாலே இந்த வீட்டில் சமையலே பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு கலாச்சார பண்பு ரஜினிக்கும் இல்லை, பிரேமலதாக்கும் இல்லை, அங்கே இருக்கிற பலருக்கு இல்லை. நான் பார்த்தேன், அப்படியே சிரித்து பேசிக்கிட்டு ஏதோ பிக்னிக் வந்திருக்காங்க, ஏதோ ஒரு ப்ரிவி தியேட்டருக்கு வந்திருக்கா மாதிரி. அது ரொம்ப மோசமான பண்புங்க. அரசியலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நேற்று திமுகவில் இருந்து எப்படி சார் பார்க்குறீங்க? அம்மாவை பற்றி அந்த திமுக வந்து அம்மாவை பற்றி அவ்வளோ பேசியிருக்காங்க. இருந்தாலும் அதிமுகனா அடுத்த அம்மாவுக்கு அடுத்த ஃபேஸ்னா ஓபிஎஸ்ன்னு அவர் சொல்லலாம். ஆனால் அவரே போய் திமுக இருந்தது எப்படி இருக்குது அது? அதாவதுங்க, நான் வந்து எனக்கு நேரடியாக தெரியாது, ஆனால் நான் பல விஷயங்கள் கேள்விப்படுறதுலேருந்து இந்த திமுக இணைப்பில் வந்து அரசியல் இருப்பதாக எனக்கு தெரியல. பொருளாதாரம் தான் இருக்குது. மெயினாக என்னென்னா, நான் அவரை வந்து வேறு கட்சிக்கு போனதை நான் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகலேருந்து வெளியேற்றிட்டாங்க, சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவருக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் என்ன? ஒன்று வெளியே இருக்கணும், அதாவது வெளியேனா வேறு கட்சிக்கு போகணும், இல்லைன்னா பாலிட்டிக்ஸ் வேணாடா போதும், 3 முறை முதலமைச்சராக இருந்துட்டோம் தமிழ்நாட்டில், அமைதியாக இருப்போன்னு வீட்டில் உட்காரணும். அவருக்கு வீட்டில் உட்கார விருப்பம் இல்லை. ரெண்டாவது, நான் சொன்னேன் இல்லை, நிறைய பணம், ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பணம் இருக்குது இல்லையா, அந்த பணம்லாம் சில தொழிலதிபர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குதான். வழக்கமாக சில தொழிலதிபர்கள் தான் பினாமிகளாக செயல்படுவாங்க, கணக்கு வழக்கு இல்லாமல் வச்சுக்குவாங்க. அதை அவங்க கேட்கும்போது கொடுப்பாங்க, அதுக்கு வந்து வட்டி அந்த மாதிரியும் கொடுத்துக்குவாங்க. ஸோ பெரும்பகுதி பணம் ஊழல் பணம் தான், ஒன்றும் உழைத்து சேர்த்த பணம் இல்லை, ஊழல் பணம் தான். ஓபிஎஸ் உடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கிட்ட போய் மாட்டியிருக்குதான். இப்போ அவன் வந்து டாட்ஜ் பண்ணுறானோ. இப்போ அவருக்கு ஒரு பவர் தேவைப்படுது. அவருக்கு ஒரு ஏதாவது கட்சியில் முக்கியமாக இருக்குது, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. சும்மா இந்த மீட்பு கழகம்னு லெட்டர் பேட் கட்சி வச்சுருந்தா எவனும் மதிக்க மாட்டேன்றான். அதுவே காலி ஆயிடுச்சு சார். ஆக இன்னைக்கு வந்து தன்னுடைய பணத்தை பாதுகாக்கவும் மீட்டெடுக்கவும் தான் அவர் ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துருக்காரு, பதவி வாங்க போகிறாரு, எம்எல்ஏவா ஆகணும்னு நினைக்கிறாரு. இது காரணம் பொருளாதாரம் தான், அரசியலே கிடையாதுங்க. இதில் ஏதோ அரசியல் இருக்கா? காலம் பூரா திமுகவை திட்டினவர். ரெண்டாவது, அவர் இப்படி தான் போவார்ன்றது எடப்பாடிக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு முன்னாலே தெரியும். எப்போ வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் போது அதை எதிர்த்து ஓட்டு போட்டாரோ, அதிமுக ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டாரா இல்லையா? அப்போ அவர் ஒரு அரசியல்வாதியே இல்லைங்க, சுயநலத்தால் அடித்தவருங்க. அவர் வந்து தன்னுடைய செல்ஃபிஷ்காக எதை ஒன்றா பேசுவார். நேற்று வரைக்கும் தர்ம யுத்தமாவது, அப்புறம் நல்லா எனக்கு வாயில் வந்துட போகுதுங்க. அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தியெல்லாம் ஒரு ஆளாங்க, அந்த ஆளுடைய சொன்னார்னு கேட்டுட்டு இவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இவர் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். பிரைம் மினிஸ்டரை வரவேற்க எனக்கு அனுமதி சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி புலம்புனார். அதே போல் இப்போ லேட்டஸ்டாக அமித்ஷாவை சந்தித்த போது சொன்னாராம் திமுக தான் ஜெயிக்கும்னு. அப்புறம் ஏன் அமித்ஷா வந்து எடப்பாடி கிட்ட போய் அலைன்ஸ் போட்டாருன்னு தெரியல. ஸோ பாஜகவோடு நான் நேற்று ஒரு ட்விட்டரில் தமாஷா போட்டேன், பாஜகவின் ஸ்லீப்பர் செல் ஒன்று இன்று திமுகவில் நுழைகிறது அதிகாரப்பூர்வமான. ஏங்க செங்கோட்டையன் வந்தால் திருமாவளவன் சொல்லுவார், பாஜகவிடம் தொடர்புள்ளவர்கள் பேசிக்கணும். இப்போ இது நல்ல விஷயமா? ஏன் நான் திருமாவளவனுக்கு நாக்கில் என்ன நரம்பு இல்லைன்னா எதை ஒன்றா பேசலாமா? இல்லை, அந்த கூட்டணிக்கு போயிட்டா இப்படி தான். இப்போ நேற்று ஓபிஎஸ் அப்படி தளபதி அவர்கள் தலைமையில் ஜெயிக்கும்னு ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிறார் ப்ரெஸ் மீட்டில். ஆனால் அதுக்கு செங்கோட்டையன் எவ்வளோ மேலுங்க. அதாவது அவர் பாக்கெட்டில் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டே தான், ஜெயலலிதா படத்தை அவர் போர்டில் வச்சுக்கிட்டே தான் அவர் அந்த கட்சியில் இருக்கார். எனக்கு அந்த அம்மா பிடிக்கும்ன்ட்டு.
ஆனால் இந்த ஆள் பாருங்கள் 3 முறை முதலமைச்சர் ஆக்கின கட்சி, அந்த அம்மா இல்லைன்னா இந்த ஆள் டீ கடையை ஓனராக தானே இருந்திருப்பார். ரோசி டீ ஸ்டாலா பெரிய குளத்தில் அதன் அதிபராக இருந்திருக்க வேண்டியவரை தமிழ்நாட்டுக்கே முதல்வராக்குனாங்க. 3 முறை ஆன ஆள் என்ன பண்ணிட்டாரு, கூச்ச நாச்சம் இல்லாமல் காரில் இருக்க, காரில் தானேயா இருக்கு, உன் கட்சி ஆஃபீஸில் இல்லை காரில் உனக்கு பிடிச்சவங்கள தானே வச்சுக்குவேன், கடவுளையோ பிடிச்சவங்கள. காரில் இருக்கிற ஜெயலலிதா படத்தை எடுத்துட்டு அவர் வந்து ஸ்டாலின் படத்தை வச்சார்னா இவங்கெல்லாம் வந்து பதவிக்காக என்ன ஒன்றா பண்ணுவாங்க, பதவிக்காக யார் கால்லையும் விழுவாங்க. இல்லை அது இல்லாட்டி கூட 2 நாள்னாச்சும் நடிச்சிருக்கலாம், ஒரு வாரம் நடிச்சிருக்கலாம், ஃபோட்டோ எடுக்கிற மாதிரினாச்சும் நடிச்சிருக்கலாம். அது எதுவுமே இல்லாமல் ஒரே டைமில் மாறுறது. அவங்கெல்லாம் செல்லா காசு ஆவாங்கங்க. திமுகவில் போய் இப்போ நிறைய பேர் சேர்ந்துருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் செல்லா மக்கள் ஒன்றும் பைத்தியக்காரங்க கிடையாதுங்க. அவருக்குன்னு ஒன்றும் செல்வாக்கு இல்லை. செல்வாக்கு இருக்குன்னா பலாப்பழ சின்னத்தில் ஜெயிச்சிருக்கணுமா, ராமநாதபுரத்தில் ஜெயிச்சிருக்கணுமா, அறந்தாங்கியில் திருநாவுக்கரசு அதிமுகவிலேருந்து வெளியே போன பிறகும் ஜெயிச்சார், தனி கட்சி வச்ச பிறகும் ஜெயிச்சுட்டே இருந்தார். அதுதான் தனி மனித செல்வாக்கு. தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கெல்லாம் செல்வாக்கு அதிமுகன்ற கட்சியில் இருந்ததால் அவங்களுக்கு செல்வாக்கு இருந்ததுங்க. அதுலேருந்து தூக்கி போட்டாச்சுன்னா கிடையாது, ஒன்று ஜீரோ தான் அவங்கெல்லாம். அதனால் ஓபிஎஸ் வந்து அவருடைய அரசியல் அத்தியாயம் முடிஞ்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவர் மேலே ஒரு நல்ல பேர்லாம் அந்த குங்கும பொட்டுலாம் வச்சுக்கிட்டு பக்திமான் மாதிரி ஆன்மீகத்தில் இருந்தாருன்னு அமைதியாக தர்ம யுத்தம் பண்ணார் 2.0. அது பதவிக்கான யுத்தம் தானே. அது தர்ம யுத்தம்னா என்னங்க, தர்மத்தை நிலைநாட்ட. இவர் தன் பதவியை பிடுங்குறாங்கன்னு தானேங்க, இப்போ பதவிக்காக தானே போய் யுத்தம் பண்ணார். அது பதவி யுத்தம் தான். அது தர்ம யுத்தம்னா அந்த வார்த்தையே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சரி, என்னதான் இருந்தாலும் திமுக கூட்டணியில் வரவங்க போகிறவங்களாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு, இந்த காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸோட சேர்ந்து கூட போனவங்க, வைத்திலிங்கம், மனோஜ் இவங்கெல்லாம் போனவங்க, அவங்களுக்கு போட்டியிடணும், சீட்டு வேணும்ட்டு அங்கே ஒரு சலசலப்பு வரும் தானே. அதாவது திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸோட பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பேசிட்டாங்களா வரும்னு நினைக்கிறேன், தெரியல. கம்யூனிஸ்ட்டுகளோடு நேற்று பேசியிருக்காங்க. அவங்களுக்கு 6ல் 2 ஜெயித்தாங்க, 6 கொடுத்து. இப்போ 5 தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களாம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 3ல் போட்டி 3லையும் தோத்தது. முதல் நாள் போனாங்க அவங்களுக்கு வந்து அவங்க 5 கேட்டாங்க, 2 தான் ஒன்றை குறைக்கிறோம், எல்லாருக்கும் குறைக்க போகிறோம் நாங்கள். ஸோ அதனால் இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன கொடுப்பாங்க, இப்போ தேமுதிக புதுசாக வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் ஏற்கனவே 6 கணக்கு வச்சுட்டாங்க. ஒரு ராஜ்யசபானா 6 எம்எல்ஏ, அதுக்கு மேலே அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். சிக்கல் தான் நினைக்கிறேன். அதாவது பேச்சுவார்த்தைகளில் சீட்டில் அவங்க கூட்டணி கட்சிகள் விரும்புகிற மாதிரியோ அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரியோ மதிக்கிற மாதிரியோ கொடுக்காது திமுகன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் காங்கிரஸ் வேறு ரொம்ப ப்ரெஷர் பில்டப் பண்ணுறாங்க. 25 எங்களுக்கு ஒத்துக்க மாட்டோம், 35 40ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. 2 மாநிலங்களவை வேறு கேட்குறாங்க. இதனால் கொஞ்சம் சிக்கல் தாங்க. அடுத்து சில நாட்கள் வந்து நிர்ணாயகமாக இருக்கும். அலையன்ஸ் எப்படி இருக்குது, காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா, இல்லை அது முறிஞ்சி அவங்க தாவேகா பக்கம் போய் சேருவாங்களா, இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போது திமுகவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சொல்லியிருந்தார், எங்கள் கூட்டணி வந்து ஒரு 10-15 வருஷமாக ஒன்றாவே இருக்கும், இப்போ எங்களுக்குள்ளே எந்த பிளவும் இல்லை. ஆனால் அதிமுக சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி, தேர்தல் வரும்போது கூடாரம் போடுவாங்க, தேர்தல் முடிச்சதுக்கு கூடாரத்தை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? சரி, 10 வருஷமாக ஒன்றா இருக்காங்கல்ல, ஏன் கூட்டணியில் சர்க்காரில் இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஒரே ஒத்த கருத்தோடு அப்படியே ஒன்றா இருக்கீங்க இல்லையா? ஏன் நீங்கள் வந்து கூட்டணியில் இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ மட்டும் தள்ளி நில்லுங்கன்றீங்க. இதெல்லாம் ட்ராமாங்க. அதாவது இன்னைக்கு பாருங்கள், சீட்டெல்லாம் அலோகேட் ஆகும்போது தான் சண்டையே வரும். சிபிஎம் கட்சி சண்முகம் சொல்கிறாரு, நாங்கள் டபுள் டிஜிட்டுக்கு கீழே போக மாட்டோம்னு சொல்கிறாங்க. திருமாவளவன் டபுள் டிஜிட் சொல்கிறாங்க. இல்லை, சீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பணம். அது ஒரு காரணம் இருக்குது. இத்தனை தொகுதினா அத்தனை சி கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு தொகுதின்ட்டு 5 சியோ 10 சியோ உங்களுக்கு தேர்தல் செலவு. லஞ்சம் என்பது தேர்தல் செலவை. அதாவதுங்க, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து பழக்கிட்டு இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போய் கூட்டணி கட்சிகளையே விலை கொடுத்து வாங்குறாங்க.
இப்போ தேமுதிகவுக்கு என்ன விலை பேசப்பட்டதுன்னு பப்ளிக்லேயே எல்லாருக்கும் தெரியுமே. பாமகவுக்கு அண்ணாமலை என்ன விலை பேசி கொண்டு போனார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லாருக்கும் தெரியும். அந்த விலையில் வந்த பிரிஞ்ச அப்பா பையன் குடும்பம் தான் இன்னும் ஒன்று சேராமல் சண்டை போட்டுட்ருக்கு. அதனால் கரப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக என்கல்ஃப்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஓகே சார், கடைசி கேள்வி என்னென்னா, நேற்று நல்லக்கண்ணு அவங்க இறந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள், பிரேமலதா அவர்கள், பிரேமலதா தம்பி அவங்களாம் சேர்ந்து படத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. கேவலங்க. அதாவது ஒரு சோகமான நிகழ்ச்சியில் வந்தால் அங்கே சில மரியாதைகள் கடைப்பிடிக்கணும். அங்கே வந்துட்டு சிரித்து பேசுறது. எங்கள் ஊர்லெல்லாம் பக்கத்து வீட்டில் புணம் வந்துட்டாலே இந்த வீட்டில் சமையலே பண்ண மாட்டாங்க. சமைச்சா அது வந்து தப்பாக இருக்கும்னு சொல்லி எங்கேயாவது வெளியே போய் பக்கத்து வீட்டில் போய் இல்லை வெளியூரில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட சொல்லுவாங்க. இந்த ஒரு கலாச்சார பண்பு ரஜினிக்கும் இல்லை, பிரேமலதாக்கும் இல்லை, அங்கே இருக்கிற பலருக்கு இல்லை. நான் பார்த்தேன், அப்படியே சிரித்து பேசிக்கிட்டு ஏதோ பிக்னிக் வந்திருக்காங்க, ஏதோ ஒரு ப்ரிவி தேட்டருக்கு வந்திருக்கா மாதிரி. அது ரொம்ப மோசமான பண்புங்க. நல்ல வேளை இப்போ லைவ் டெலகாஸ்ட் இருக்கிறதால இவங்கெல்லாம் அம்பலமாகறாங்க, இவங்களுடைய நாடகங்கள்லாம். ரைட், நான் ஒன்றே நல்லக்கண்ணுன்னு அதோட முடிக்கிறேன். இப்போ நல்லக்கண்ணு வந்து மரணம் வந்து என்னை போன்றவர்களை ரொம்ப பாதிச்சுது. காரணம், அவரோடு நாங்கள் ரத்தம் சதயமாக பழகி இருக்கிறோம். ஒரு 25 வருஷம் நான் ஒரு மாவட்ட செயலாளராக கம்யூனிஸ்ட் கட்சியில் 10-15 வருஷம் இருந்தேன். அதில் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா நல்லக்கண்ணு தான் மாநில செயலாளராக இருந்தார். அந்த பீரியடில் ஒரு சிறு பகுதி தான் மாணிக்கம் அவர்களும், இன்னொரு பகுதி பாண்டியன். ஒரு 2-3 வருஷம் தான் பாண்டியன் இருந்தார். ஆனால் 13 வருஷம் நல்லக்கண்ணு மாநில செயலாளராக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த அத்தனை பீரியடும் நான் வந்து மாவட்ட செயலாளராக அவரோடு பயணித்திருக்கிறேன், பணியாற்றிருக்கிறேன். அவர் கூட எக்கச்சக்கமாக செயல்பட்டுருக்கிறேன். அவரை பற்றி நிறைய நான் சொன்ன, நிறைய காணொலிலாம் வந்தாங்க, பேட்டி கேட்டாங்க. ரைட்டு, நேற்று அவருடைய இறுதி எடுக்கும்போது அன்றைக்கி பார்த்தேன் நான். 72 குண்டுலாம் முழங்க பண்ணாங்க. அரசு மரியாதை அளித்தது உண்மையிலே பாராட்டுக்குரியது. ஒரு மிகப்பெரிய தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி. திமுக அரசு, ஸ்டாலின் அரசு மரியாதை கொடுத்தது வந்து ரொம்ப மெச்சத்தகுந்தது, பாராட்டு. அதில் முதல்வரே வந்து வீர வணக்கம்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. ஆனால் நம்ம எதை மறந்துடக்கூடாதுன்னா, இந்த நல்லக்கண்ணுவை, இந்த அப்பழுக்கற்ற தலைவரை கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக நிற்கும்போது யாரோடு சேர்ந்து திமுக தோக்கடிச்சதுன்னா, பாஜகவின் வேட்பாளர், இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறார சிபி ராதாகிருஷ்ணன், அவரோடு சேர்ந்து அவரை கேண்டிடேட்டாக போட்டு திமுக கூட்டணியில் அப்பழுக்கற்ற தலைவர் நல்லக்கண்ணு. இன்றைக்கி எல்லாம் பேசுகிறீங்கல்ல, அவரை பார்லிமெண்ட்டுக்கு போகாமல் விட்டது, சட்டமன்றத்துக்கு போகாமல் விட்டதெல்லாம் யார்? திமுக தான். அதனால் இதெல்லாம் நம்ம மறந்துட முடியாதுங்க. இன்றைக்கி அவங்க செய்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் இதுவும் ஆதாயத்துக்காக தான், விளம்பரத்துக்காக தான். நன்றி. ஓகே சார், மிக்க நன்றி.